Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la chapter 2 power play la page number 23 la irukka ஒரு puzzle தான் நம்ம இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்ண போறோம். Okay, so it is in page number 23, the stones that shine. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான puzzle. இதோட ஷார்ட்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது with related to powers and exponents. 3 daughters with curious eyes. Each got 3 baskets, a kingly prize. It's like ஒரு poem மாதிரி இருக்கு பாருங்க. Each basket had 3 silver keys. Each opens 3 big rooms with ease. Each room had tables 1, 2, 3 with 3 bright necklaces on each you see. Each necklace had 3 diamonds so fine. Can you count these stones that shine? ஓகே, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் ரூம்குள்ள என்டர் ஆன மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, ஆனா இது வந்து மேத் கிளாஸ், ஸோ நம்ம வந்து மேத் ரிலேட்டடா பார்க்க போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது, நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போறது தான் நெக்ஸ்ட். 3 daughters with curious eyes. இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் பாஸ்கெட்ஸ் அண்ட் ரூம்ஸ். ஹவு மெனி ரூம்ஸ் வேர் தேர் ஆல் டுகெதர். த இன்ஃபர்மேஷன் கிவன் கேன் பி விஷுவலைஸ்ட் அஸ் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாம். 3 daughters with curious eyes. இந்த curious eyes, kingly prize இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டீடைல், அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத டீடைல். மேத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையில்லாத டீடைல்ஸ். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை டாட்டர்ஸ் இருக்காங்க? 3 daughters. அதை வந்து அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 daughters விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 daughterஸ்க்கு என்ன இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் 3 baskets கொடுக்குறாங்க. ஈச் காட் 3 baskets. ஒரு டாட்டருக்கும் 3 baskets கொடுக்குறாங்க. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ளூ டாட்டர்னு எடுத்துக்கலாம், அடுத்தது பிங்க் டாட்டர், அடுத்தது கிரீன் டாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 baskets இருக்கு. ஓகேவா? அப்ப மொத்தம் 3 daughters இனிஷியலா 3 daughtersக்கு இப்ப என்ன, ஒவ்வொரு டாட்டருக்கும் 3 baskets. 3 basketsனா டோட்டலி எத்தனை baskets வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மொத்தம் எத்தனை baskets இருக்கு? 9 baskets இருக்கு. கரெக்டா? இது மாதிரி ஒன்னொன்னுத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணி போட முடியுமா? போட முடியாது. இப்ப மொத்தம் எத்தனை டாட்டர்ஸ் இருக்காங்க? 3 daughters இருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு டாட்டருக்கு வந்து 3 baskets கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 3 daughtersக்கு எத்தனை baskets கொடுப்பாங்க? இது சிம்பிள் மல்டிபிளிகேஷன். ஒரு டாட்டருக்கு 3 basketsனா 3 daughtersக்கு 3 into 3 baskets. கரெக்டா? கரெக்ட். சோ இது மாதிரி 9 basketsனு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதாம இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம், நம்ம we have to multiply. ஒரு டாட்டருக்கு 3 basketனா 3 daughtersக்கு we will give 3 into 3 baskets. அதுதான் வந்து 9 baskets. சோ 9 baskets நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 into 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், each basket had 3 silver keys. ஒரு பாஸ்கெட்லயும் மொத்தம் 3 சில்வர் கீஸ் இருக்குமா? அப்போ ஒரு பாஸ்கெட்ல 3 keys இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் எத்தனை பாஸ்கெட் இருக்கு? 9 baskets இருக்கு. அப்ப 9 basketsல எத்தனை கீஸ் இருக்கும்? 9 into 3ன்னு இருக்குமா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 9 into 3. 9 into 3 it is nothing but 3 into 3 into 3. இப்ப இதுல இருந்து அவங்க ஃபாலோ பண்ற பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதா? 3 வந்து நம்ம ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்ணிட்டே வரோம். ஒரு லெவலுக்கும் ஒரு 3 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு வரோம். ஃபர்ஸ்ட் வந்து 3 daughters இருந்தாங்க, அதனால we just put 3. அடுத்தது என்ன ஆகுது, ஒரு டாட்டர் கிட்டயும் 3 baskets இருந்தனால we multiply it by 3. we multiply 3 by 3. நெக்ஸ்ட், ஒரு பாஸ்கெட்லயும் 3 keys இருந்தனால என்ன ஆகுது, 3 into 3 into 3. இது நெக்ஸ்ட் லெவல் 3. ஓகேவா? இப்ப பாஸ்கெட்ஸ் முடிஞ்சிருச்சா? அடுத்தது ஈச் ஓபன் 3 பிக் ரூம்ஸ். ஒன்னொன்னு என்ன பண்ணுது, ஒரு பெரிய ரூமா ஓபன் பண்ணுது. ஒரு பெரிய ரூம் கிடையாது, 3 பெரிய ரூமா ஓபன் பண்ணுது. ஓகேவா? சோ இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, 3 into 3 into 3 கீஸ் இருந்திருக்கு. ஓகே, 3 into 3 into 3 கீஸ்ன்னு இருந்திருக்கு. இப்ப ஒரு கீயும் 3 ரூம்ஸ் ஓபன் பண்ணுமா? அப்ப வந்து into 3 பண்ணணும் திருப்பி. கரெக்டா? சோ 3 into 3 into 3 into 3 ரூம்ஸ்ன்னு வரும். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? அது வரைக்கும் தான் அவங்க வந்து பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம டிரைவ் பண்றது என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலயும்
3 வந்து மல்டிப்ளை ஆகிட்டே வருது. கரெக்டா? ஒரு ரூம்லயும் மொத்தம் வந்து இப்ப நம்ம 3 பிக் ரூம்ஸ் ஓபன் பண்ணுதுன்னு வந்துருச்சா? இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஈச் ரூம் ஹேட் டேபிள்ஸ் 1 2 3. அப்ப இதுவும் வந்து 3 டேபிள்ஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துலயே பார்க்கலாம். இந்த இடத்துலயே நம்ம ரீரைட் பண்ணிடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 டாட்டர்ஸ், அடுத்தது 3 பேஸ்கெட்ஸ்ன்றனால 3 into 3. ஒவ்வொரு பேஸ்கெட்லயும் 3 சில்வர் கீஸ்ன்றனால 3 into 3 into 3. ஓகே. Now each opens 3 big rooms with ease. அதுவும் வந்து ஒரு 3 rooms ஓபன் பண்ணுதா? அதனால 3 into 3 into 3 into 3. புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன ஆகுது? இங்க வந்து நம்மளுக்கு 3 தான் ஆன்சர். 3 into 3 is 9. நெக்ஸ்ட் 3 into 3 into 3 னா 27 வருமா நமக்கு? புரிஞ்சுதா? 3 3s are 9, 9 3s are 27. Next. Each opens 3 big rooms with ease. 3 into 3 into 3 into 3. அப்ப 27 into 3 வந்து நம்மளுக்கு 81 வந்துரும். ஓகேவா? இத வந்து in simple words நம்ம எப்படி எழுதலாம்? First one இருக்கிறத 3 எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் 3 டாட்டர்ஸ்ன்றத 3 எழுதலாம், ஆர் 3 power 1 எழுதலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் 3 baskets இருக்கு அப்படின்றத 3 power 2 எழுதலாம். ஏன்னா 3 into 3ன்றத எப்படி எழுதலாம்? எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல 3 power 2. அதே மாதிரி ஈச் basket has 3 சில்வர் லைனிங்ஸ், சில்வர் கீஸ்ன்றத நம்ம எப்படி எழுதலாம்? 3 into 3 into 3. 3 தடவை 3 மல்டிப்ளை பண்ணிருக்கோமா? சோ இட் வில் பி 3 power 3. புரிஞ்சிருச்சா? இட் வில் பி 3 power 3. அதே மாதிரி அடுத்தது ஈச் ஓபன்ஸ் 3 பிக் ரூம்ஸ்ன்றது 3 power 4. அப்ப ஆப்வியஸ்லி பேட்டர்ன் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன வரும்? 3 power 5. அடுத்தது என்ன வரும்? 3 power 6. அது மாதிரி தான் வரும். ஓகேவா? ஈச் ரூம் ஹேட் டேபிள்ஸ் 1 2 3. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 3 power 5 வரும். கரெக்ட்? 3 into 3 into 3 into 3 into 3 வரும். நெக்ஸ்ட் வித் 3 பிரைட் நெக்லஸ் ஆன் ஈச். ஒரு டேபிள்லயும் ஒரு பிரைட் நெக்லஸ் இருக்குமா? 3 பிரைட் நெக்லஸஸ் இருக்குமா? 3 பிரைட் நெக்லஸஸ் இல்லையா? சோ இதுவும் வந்து மல்டிப்ளைட் பை 3 தான் வரும். சோ திஸ் வில் பி 3 power 6. ஓகே. நெக்ஸ்ட் ஈச் நெக்லஸ் ஹேட் 3 diamonds so fine. நெக்ஸ்ட் ஒரு நெக்லஸ்லயும் 3 டைமண்ட் இருக்குமா? ஓகே. சோ அப்ப டோட்டலி எத்தனை நெக்லஸ் இருக்கும்? 3 power 7 நெக்லஸஸ் இருக்கும். Can you count these stones that shine? சோ ஃபைனலா நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டோமா? 3 power 7 டைமண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நெக்லஸ்லயும் 3 டைமண்ட்ஸ் இருக்குன்றாங்க. அப்ப 3 into 3 அந்த மாதிரி வந்து 7 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 3 power 7 வந்துரும். ஃபைண்ட் அவுட் த ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்க ஹிண்ட் வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாஸ்கெட்ஸ். நம்பர் ஆஃப் பாஸ்கெட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்பர் ஆஃப் ரூம்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஹவு மெனி ரூம்ஸ் வேர் தேர் ஆல் டுகெதர். இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடலாம். இவங்க வந்து விஷுவலைசேஷன் வந்து அப் டு ரூம்ஸ் வரைக்கும் தானே போட்டிருக்காங்க. இப்ப நம்ம இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. கரெக்டா? சோ இட் வில் பி 3 டாட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாஸ்கெட். அப்போ 3 into 3 baskets, which is 3 power 2 equal to 9. 3 power 2 is 9 இல்லையா? 3 into 3 is 9. நெக்ஸ்ட் ஒரு பாஸ்கெட்லயும் 3 keys இருக்கு. அப்போ 3 into 3 into 3 keys, which is 3 power 3 equal to 27. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன? ஒவ்வொரு கீயும் 3 ரூம்ஸ் ஓபன் பண்ணும். அப்போ 3 into 3 into 3 into 3 ரூம்ஸ். ஓகேவா? ஒரு கீயும் 3 ரூம்ஸ் ஓபன் பண்றனால சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 power 4ன்னு எழுதலாம். கரெக்டா? 3 power 4 எவ்வளோ? 27 into 3. ஒரு தடவை தான் நம்ம 3 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். 3 power 3ன்றது 27னா அது கூட இது வரைக்கும் 27. கரெக்டா? which is 3 power 3. 3 power 3 is 27. அது கூட ஒரு முறை நம்ம 3 மல்டிப்ளை பண்ணா போதும், which gives me 81. இது வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு ரூம்லயும் 3 டேபிள்ஸ் இருக்கும். அப்ப அகைன் நம்ம 3யோட மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ இட் வில் பி 3 into 3 into 3 into 3 into 3 ரூம்ஸ். ரூம்ஸ் எழுதியாச்சு. இப்போ வந்து டேபிள்ஸ். ஒரு ரூம்லயும் 3 டேபிள்ஸ் இருக்குன்றாங்க. சோ டேபிள்ஸ்னு எழுதிக்கலாம். இத வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம்? 1 2 3 4 5. 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. சோ 3 power 5 டேபிள்ஸ்னு எழுதலாம். ஓகே. அதே மாதிரி ஒரு டேபிள்லயும் 3 நெக்லஸஸ் இருக்குமா? அப்போ திருப்பி மல்டிப்ளைட் பை 3. 3 into 3 into 3 into 3 into 1 2 3 4 5 6. 6 necklaces. ஓகேவா? அதை எப்படி எழுதலாம்? 3 power 6 necklaces எழுதலாம்.
ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் டைமண்ட்ஸ்க்கு வருவோம். ஒரு நெக்லஸ்லயும் மொத்தம் 3 டைமண்ட் இருக்குமா. அதே மாதிரிதான் திருப்பி 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். which is 3 into 3 into 3 into 3 into 3 1 2 3 4 5 6 7 7 டைமண்ட். எத்தனை டைமண்ட்ஸ் கேட்டாங்களா? which is 3 power 7 டைமண்ட்ஸ் இருக்குமா. இப்ப நம்பர் ஆஃப் டைமண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது தானே நம்மளோட பசிலே. சோ நம்ம நம்பர் ஆஃப் டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? சோ நம்பர் ஆஃப் டைமண்ட்ஸ் எத்தனை இருக்கு? 3 power 7 டைமண்ட்ஸ் இருக்கு. இப்ப 3 power 7க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிப்போமா? ஓகே. சோ 3 power 7ன்றத நம்ம எப்படி எழுதுவோம்? 3 into 3 into 3 into 3 into 1 2 3 4 5 6 7 இப்படி எழுதிருக்கோம். இதை வந்து நான் இப்ப எப்படி குரூப் பண்ண போறேன்னா, இதுக்கு முன்னாடி நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னா 3 power 2 equal to 9, 3 power 3 equal to 27, 3 power 4 equal to 81 வரைக்கும் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்கல. நான் வந்து பிட் லேசியா என்னன்னு தெரியல. நான் வந்து கண்டுபிடிக்கல. 3 power 4 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த 3 power 7 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன்னா, இதை வந்து நான் இப்ப குரூப் பண்ணிக்க போறேன். 2 குரூப்ஸ் தான் நான் ஃபார்ம் பண்ணிக்க போறேன். இது வரைக்கும் ஒரு குரூப், அதாவது 4 3s இருக்கு இல்லையா, 3 into 3 into 3 into 3ன்றது ஒரு குரூப். அடுத்தது இந்த ரிமைனிங் 3s இருக்குல்ல, 3 into 3 into 3ன்னு, இது ஒரு குரூப் நான் குரூப் பண்ணிக்க போறேன். எதுக்காக நான் அப்படி குரூப் பண்றேன்னா, எனக்கு வந்து வேல்யூஸ் தெரியும். 3 power 4 இப்ப 3 into 3 into 3 into 3ன்றது ஒரு குரூப். ஐ கேன் ரைட் இட் as 3 power 4 into இந்த குரூப் எப்படி எழுதலாம், நானு 3 power 3ன்னு எழுதலாம். கரெக்டா? ஒன்னும் பண்ணல. 3 power 7ன்றதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு 2 குரூப்ஸ் தான் நான் பிரிக்கிறேன். எதுக்காக பிரிக்கிறேன்னா, நான் 3 power 4 வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால 3 power 4ஓட வேல்யூவையும் 3 power 3ஓட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி நான் வந்து போட்டுக்கலாம். இப்படி 2 குரூப்ஸா பிரிச்சனால ஏன் 3 power 4 3 power 3 நீங்க கேட்கலாம். நான் வந்து எனக்கு இதோட வேல்யூஸ் தான் தெரியும்ன்றனால 2 குரூப்ஸா நான் பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப 3 power 4ஓட வேல்யூ எனக்கு தெரியுமா? 3 power 4ஓட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 81 கண்டுபிடிச்சிருக்கேன். 3 power 4 equal to 81 கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3 power 3ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 27 கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப அதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 7 1s are 7, 7 8s are 56, 2 1s are 2, 2 8s are 16, 7 6 plus 2 is 8, 5 plus 6 is 11, carry over 1, 1 plus 1 is 2. So 2187. 3 power 7 is equal to 2187. So எத்தனை டைமண்ட்ஸ் இருக்கும்? There will be 2187 diamonds. புரிஞ்சுதா? இப்போ நம்ம 3 power 7ன்றதை எப்படி எழுதணும்? 3 power 4 into 3 power 3ன்னு எழுதணுமா? இப்போ இதை வேற ஒரு வகையிலயும் நம்ம எழுதலாம். 3 power 7 எப்படி எழுதுவோம்? அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எப்படி குரூப் பண்ணேன்? 4 3s வந்து ஒரு குரூப்லயும் 3 3s ஒரு குரூப்லயும் எடுத்தேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரெண்டு 3s ஒரு குரூப்லயும் ரிமைனிங் 5 3s ஒரு குரூப்லயும் நான் எடுக்கலாமா? ஓகேயா? ஏன் எடுக்க முடியாது? நம்ம எடுக்கலாம். இப்ப 3 into 3ன்றத நம்ம எப்படி எழுதலாம்? 3 power 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 3 into 3 into 3 into 3 into 3 மொத்தம் 5 3 இருக்கு. அதை எப்படி எழுதலாம்? 3 power 5ன்னு எழுதலாம். நம்ம ஏன் எழுத முடியாது? எழுதலாம் இல்லையா? கரெக்டா? 3 power 7 எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் 2 குரூப்ஸா பிரிச்சிருக்கேன். அதை வந்து 3 power 2 into 3 power 5ன்னு எழுதுறேன். சோ இது வந்து தப்பு கிடையாது. இத மாதிரியே நம்ம குரூப் பண்ணலாம். திஸ் இஸ் கரெக்ட். இதுல இருந்து நம்ம டிரைவ் பண்றது என்னது? 3 power 7 is equal to 3 power 2 into 3 power 5. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 power இந்த பவர்ஸ் இருக்குல்ல, அந்த பவர்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது? இந்த பவர் 7 வருது. 3 power 7 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேசஸ் வந்து நம்மளுக்கு சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேசஸ் சேமா இருந்ததுன்னா இது வந்து ஒன்லி ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இதை வந்து நீங்க வந்து அடிஷனுக்கோ சப்ட்ராக்ஷனுக்கோ அப்ளை பண்ணக்கூடாது. மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் மட்டும்தான் நீங்க இந்த ரூலை அப்ளை பண்ண முடியும். ஓகே? பேசஸ் சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலயும் 3 தான் இருக்கு, இதுலயும் 3 தான் இருக்கு பேஸ். அப்ப மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, we can simply add the powers. அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்து கரெக்டா தான் வரும். ஓகேவா? சோ 3 power 2 into 3 power 5ன்றது எப்படி எழுதலாம்? 3 power 2 plus 5ன்னு எழுதலாம். 2 plus 5 எவ்வளோ? 7. இப்ப எனக்கு 3 power 7 வந்துருச்சா?
புரிஞ்சுதா? இதே வந்து டிவிஷனுக்கு எடுத்துக்கங்க. இது வந்து another எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மல்டிப்ளிகேஷனுக்கு சொல்லிட்டேன். இப்ப நான் டிவிஷனுக்கு சொல்றேன். சப்போஸ் வந்து 3 பவர் 4 divided by 3 பவர் 2 அப்படின்னு வருதுன்னா the bases are same. அப்ப என்ன பண்ணுங்க, பேஸ் அப்படியே போட்டுக்கோங்க. பவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனுக்கு ஆட் பண்ணணும் பவர்ஸ். டிவிஷனுக்கு என்ன பண்ணணும், we have to subtract. அவ்வளவுதான். ஓகேவா? இது laws of exponentsல ஃபர்ஸ்ட் லா இது. ஓகேவா? when the bases are same we can add the powers for multiplication. மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணோம், we added the powers. அதே டிவிஷனுக்கு என்ன பண்ணணும், we have to subtract the powers. ஓகேவா? அப்ப 3 பவர் 4 minus 2 வரும். அப்ப என்ன ஆன்சர், 4 minus 2 is 2. அப்ப 3 பவர் 2 வரும். இப்ப நான் சொன்னது கரெக்டான்னு செக் பண்ணுவோமா? 3 பவர் 4 எப்படி எழுதலாம் நம்ம எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல, 3 into 3 into 3 into 3 எழுதுவோமா? கரெக்ட். அதே மாதிரி டிவைடட் பைனா பைன்னு போட்டுக்கிறேன். 3 பவர் 2 எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம், 3 into 3 எழுதுவோம். இப்ப இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாமா? ரிமைனிங் இருக்கிறது என்னது, 3 into 3 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும். அதை நீங்க எப்படி எழுதலாம், 3 பவர் 2 எழுதலாம். புரிஞ்சுதா? சோ இந்த லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த பசிலையே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சிம்பிளா இந்த லாவை சொன்னா அது நம்ம மைண்டுக்குள்ள போகாது. இந்த பசில வச்சு இந்த லாவை சொன்னோம்னா யூ கேன் ஈஸிலி கிராப் இட். ஓகே, அந்த கான்செப்ட், கோர் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சோ வாட் இஸ் த லா, த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட். ஆல்வேஸ் ரிமெம்பர், இது வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும்தான் இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். காமன் மிஸ்டேக் என்னன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு சிலர் அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? when bases are same we can simply add the powers. bases same இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், simply we can add the powers for multiplication. This is for multiplication. இல்லனா subtract the powers for division. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப நம்ம ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, p பவர் 4 into p பவர் 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம், p பவர் 4ன்றத p into p into p into p எழுதலாமா? இதை பிராக்கெட் குள்ள போட்டுக்கிறேன். into p பவர் 6ன்றது எப்படி எழுதலாம், p into p into p into 1 2 3 4 5 6 இந்த மாதிரி எழுதலாமா? ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, எத்தனை பீஸ் இருக்குன்னு பாருங்க. எல்லா பீவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா the பேஸ் வந்து எந்த நம்பரை நம்ம ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்றோமோ அந்த நம்பரை வந்து நம்ம பேஸா போட்டுப்போம். எத்தனை தடவை மல்டிப்ளை பண்றோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பவரா போடுவோம். எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணிருக்கோம், 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம். கரெக்டா? சோ இட் இஸ் p பவர் 10. அதே மாதிரி தான் அந்த இடத்துல டிவிஷன், வித் ரெஸ்பெக்ட் டு டிவிஷன் சொன்னேன் இல்லையா? சோ மல்டிப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு என்ன வந்தது, p பவர் 10 வந்தது. இப்ப நம்ம லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ்ல அது அப்ளை ஆகுதான்னு பார்க்கலாமா? p பவர் 4 into p பவர் 6. ஓகே, பேசஸ் ஆர் சேம். சோ பேஸ் அப்படியே போட்டுக்கோங்க. என்ன பண்ணணும், ஆட் த பவர்ஸ். 4 plus 6 is equal to 10. சோ ஆன்சர் என்ன வந்தது, p பவர் 10 வந்தது. இப்ப புரிஞ்சுதா? அப்போ இன் ஜெனரல் n பவர் a பிளஸ், சாரி பிளஸ் போடுறேன் பாருங்க, இன்டூ தான் வரணும், பிளஸ் வரக்கூடாது. n power a into n power b is equal to, the bases are same. So for multiplication, what will you do? We will add the power, which is a plus b. So n plus a, n power a into n power b is equal to n power a plus b. ஓகேவா? இதுல abன்றது வந்து கவுண்டிங் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? இது புரிஞ்சுதா இந்த லா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இந்த லா வச்சு நம்ம வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இது வந்து இன் பேஜ் நம்பர் 24. ஓகேவா? லெட் மீ ரைட் இட், பேஜ் நம்பர் 24. யூஸ் திஸ் அப்சர்வேஷன் டு கம்ப்யூட் த ஃபாலோயிங். 2 power 9. ஃபர்ஸ்ட் வந்து 2 power 9 வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணிடலாம். ஸோ 2 power 9ன்றதை இப்போ எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதணும்னா எப்படி எழுதணும், 9 டைம்ஸ் வந்து 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into 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 2. 1 2 3 4 5 6
7 8 9. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து நான் குரூப் பண்ண போறேன். 1 2 3 4 5 5 2s வந்து ஒரு குரூப்பும் 4 2s வந்து ஒரு குரூப்புன்ற மாதிரி நான் குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 5 2s ஒரு குரூப்னா நான் எப்படி எழுதலாம்? 2 பவர் 5ன்னு எழுதலாம். அதே மாதிரி 4 2s வந்து ஒரு குரூப்னா 2 பவர் 4ன்னு எழுதலாம். நம்ம யூசிங் த லாக் பார்த்தீங்கன்னா 2 பவர் 9ன்றது 2 பவர் 5 இன்டூ 2 பவர் 4ன்னு எழுதலாமா? ஓகே, ஏன்னா 5யும் 4யும் இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 9 கிடைச்சிருச்சு. நீங்க டைரக்டா எழுதுறதுனால எழுதலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குரூப் பண்ணி இப்படி எழுதுறதுனால எழுதலாம். இப்போ எதுக்காக அப்படி எழுதுறேன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன், அப் டு 2 பவர் 10 வரைக்கும் நீங்க வந்து பை ஹார்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ட்டு. அப்ப 2 பவர் 9 கேட்டாங்கன்னா நீங்க டைரக்டா எழுதிட முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல சப்போஸ் நான் 2 பவர் 5 வரைக்கும் தான் நான் வந்து பை ஹார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்ப 2 பவர் 5 இன்டூ 2 பவர் 4 இருக்கா? அப்ப எனக்கு 2 பவர் 5 ஆல்ரெடி தெரியும்ன்ற பட்சத்துல 2 பவர் 5 இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு நான் டைரக்டா எழுதிடலாம். ஓகே, அதே மாதிரி 2 பவர் 4 2 பவர் 4ன்றது எப்படி எழுதலாம்? 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 2 2s are 4. அதே மாதிரி 2 2s are 4 4 4s are 16 எழுதிடலாம். கரெக்டா? ஓகே, சோ 32 இன்டூ 16. இப்ப சிம்பிளா நீங்க மல்டிப்ளை பண்றதுனால பண்ணிக்கலாம். 2 பவர் 9 எனக்கு தெரியும், நான் 2 பவர் 10 வரைக்கும் நான் பை ஹார்ட் பண்ணிருக்கேன்னா டைரக்டா ஒன் லைன்ல நீங்க எழுதிடலாம். இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? 6 2s are 12, carry over 1, 6 3s are 18, 19, 192, அப்புறம் 1 2s are 2, 1 3s are 3. இப்ப எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா 2, 9 plus 2 is 11, carry over 1, 3 plus 1 4, 4 plus 1 5. So 512 வரும். So 2 power 9 is equal to 512. இந்த மாதிரி நீங்க ஸ்பிளிட் பண்ணியும் நம்ம போடலாம். ஓகேவா? சப்போஸ் எனக்கு அந்த வேல்யூஸ்லாம் தெரியலன்னா இத மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸை போட்டும் நம்ம போடலாம். ஓகே, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இது. செகண்ட் சப்டிவிஷன் என்னது? 5 பவர் 7. 5 பவர் 7ன்றதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியும் போடலாம், டைரக்டாவே நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க டைரக்டாவே ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைரக்டா ஸ்பிளிட் பண்றேன். 5 பவர் 3 இன்டூ 5 பவர் 4ன்னு நான் ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3 plus 4 is equal to 7. இப்போ எனக்கு பவர் வந்து 7 வந்துருச்சு. ஸோ 5 பவர் 3 இன்டூ 5 பவர் 4. 5 பவர் 3 is 125. as we know 125. 5 பவர் 4. 5 பவர் 4 வந்து இப்ப பாருங்க, 5 into 5 into 5 போடலாம். இப்போ இதை 2 2 நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப 5 into 5 வந்து 5 power 2 into 5 power 2. 5 power 2 எவ்வளோ? 5 into 5 which is 25. அதே மாதிரி 5 power 2 again 25. 25 into 25 ஸ்கொயர் நம்பர்ஸ்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ். 25 into 25 is 625. ஓகேவா? 625ன்னு போடுங்க. இந்த 25 into 25க்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்றேன். இது வந்து நான் ஸ்கொயர் நம்பர்ஸ்லயே சொல்லியிருந்தேன். ஓகே, அதுல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதுல பாருங்க. இப்ப எந்த நம்பரும் 5ல எண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் நம்பர், ஒரு நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம், அது வந்து 5ல எண்ட் ஆகுது. 25 ஸ்கொயர் 5ல எண்ட் ஆகுதா? இதை வந்து ஸ்கொயர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 5 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. அப்படியே எழுதிக்கோங்க. இப்ப இந்த 10th பிளேஸ் இருக்கு இல்லையா, 2, இதோடைய 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 3. ஸோ 3ஆல இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஓட சக்சஸர், 2ஓட நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 3, அதோட மல்டிப்ளை பண்ணுங்க. 3 2s are 6. அப்ப ஆன்சர் என்னது? 625. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்ப 35 into 35 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? 35 ஸ்கொயர்னு அர்த்தம். இப்ப 5 ஸ்கொயர் பண்ணுங்க, which is 25. இப்ப 3 வந்து என்ன பண்ணணும்? அதோடைய நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். 3ஓட நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 4. 3 4s are 12. அப்ப ஆன்சர் என்ன? 1225. ஓகே, இது ஒரு சிம்பிள் ரூல் டு ஃபைண்ட் அவுட். இப்போ 125யும் 625யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 78,125 அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து நார்மல் அந்த லாங் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா you will get 78,125. தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன? 4 பவர் 6. 4 பவர் 6 நான் எப்படி எழுதலாம்னா 4 பவர் 3 இன்டூ 4 பவர் 3ன்னு எழுதலாம். ஓகேவா? ஏன் 3 plus 3 எனக்கு 6 வந்துருச்சா? ஓகே, 4 cube into 4 cube அப்படின்னு எழுதணும்னா 3 plus 3 is 6. I am getting 6. இப்போ 4 பவர் 3 என்ன? 4 4s are 16. 16 4s are 64. கியூப் நம்பர்ஸ்ல அப் டு 10 கியூப் வரைக்கும் கம்பல்சரியா நீங்க பை ஹார்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 cube is 64. இப்போ 64 into 64 நம்ம பண்ணிடலாம். பண்ணா என்ன வரும்? 4096ன்னு வரும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சிம்பிள் திங் தான். இப்போ 4 பவர் 6ன்னு இருக்கு இல்லையா,
அந்த 4 பவர் 6 இப்ப நான் வந்து என்ன பண்ணேன் 4 கியூப் இன்டூ 4 கியூப்னு நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இதை வந்து வேற விதமாவும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்றேன். அதாவது எப்படி வந்து நம்ம குரூப் பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஸோ 4 பவர் 6 இப்போ நான் இதை எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதுறேன். 6 டைம்ஸ் எழுதிக்கிறேன். 4 இன்டூ 4 இன்டூ 4 இன்டூ 4 இன்டூ 4 1 2 3 4 5 6. ஓகேவா? இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் உங்ககிட்ட 4 கியூப் இன்டூ 4 கியூப்னு போட்டு இந்த இடத்துல 64 இன்டூ 64 மல்டிப்ளை பண்ணி 4096ன்னு வந்துச்சு. ஓகே ஓகே, இப்போ அதுபடியே நான் சொல்றேன் 4 கியூப் இன்டூ 4 கியூப்னு வருதா? அப்ப நம்ம ஆக்சுவலி என்ன பண்றோம் 4 கியூப்ன்றத நம்ம 2 டைம்ஸ் வந்து இந்த 4 கியூப்ன்றத ஒரே நம்பர்னு நீங்க எடுத்துக்கோங்க. இதை வந்து இட் இஸ் மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப் 2 டைம்ஸா? கரெக்ட். உங்களுக்கு எக்ஸ்போனன்ட்ஸ்னா என்ன? a number multiplied by itself 2 times we call it as exponents இல்லையா? சோ அந்த அதை வந்து எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல? எந்த நம்பரை நம்ம ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்றோமோ அதை பேஸா எழுதுவோம். எத்தனை டைம்ஸ் பண்றோமோ அதை வந்து பவரா எழுதுவோம். எந்த நம்பரை நம்ம இப்ப ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்றோம்? 4 கியூபை நம்ம வந்து ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்றோம். கரெக்டா? சோ 4 கியூப் இஸ் த பேஸ். ஓகே, என்ன மேம் பவர் வருது அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து ஆஸ் அ ஹோல் ஒரு நம்பரா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, 4 பவர் 3ன்றது தான் நம்மளுக்கு பேஸ். இதை எத்தனை டைம்ஸ் நம்ம ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்றோம்? 2 டைம்ஸ் நம்ம ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்றோம். சோ அதை எப்படி எழுதலாம்? 4 பவர் 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். கரெக்டா? 4 பவர் 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். இஸ் தட் கிளியர்? சோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா பவருக்கே ஒரு பவர் கொடுக்குறோம் நம்ம. ஓகேவா? சோ பவருக்கே பவர் கொடுக்குறோம்னா அதான் வந்து நம்ம பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அத மாதிரி பவருக்கே ஒரு பவர் கொடுக்குறோம்னா அதை வந்து நம்ம எப்படி இவாலுவேட் பண்றோம்னா இந்த பவர்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து பவர்ஸ் என்ன பண்ணணுமா? ஆட் பண்ணணும். when the bases are same for multiplication we have added the powers. இந்த இடத்துல பவருக்கே ஒரு பவர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும் அந்த பவர் ரெண்டுத்தையும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 6 வருதா? ஓகே, 4 பவர் 6 தானே வருது. 4 பவர் 6ன்றது நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 4 பவர் 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதியிருக்கோம். அப்ப 3ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா we will get the power. 4 பவர் 6ன்றத ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி நம்ம எழுதுறோம்னா ஈக்குவலா வந்து ஸ்பிளிட் பண்ணி குரூப் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி குரூப் பண்ணிருப்போம். 4 இன்டூ 4 இன்டூ 4 ஒரு குரூப், நெக்ஸ்ட் 4 இன்டூ 4 இன்டூ 4 ஒரு குரூப்னு ஸ்பிளிட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது? 4 பவர் 3 ஹோல் பவர் 2ன்னு வருது. இப்ப சப்போஸ் நான் இந்த மாதிரி குரூப் பண்ணல, நான் இப்ப வேற மாதிரி குரூப் பண்ண போறேன் பாருங்க. இதையே நான் திருப்பி ரீரைட் பண்ணிக்கிறேன். 4 power 6 is equal to 4 into 4 into 4 into 4 into 4 into 4 இருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 3 3-ஆ குரூப் பண்ணனா இப்ப நான் என்ன சொல்றேன் 2 2-ஆ நான் இப்ப குரூப் பண்ண போறேன். 2 2-ஆ குரூப் பண்ணா இதை எப்படி எழுதலாம்? நானு 4 பவர் 2 into 4 பவர் 2 into 4 பவர் 2ன்னு எழுதலாம். கரெக்ட்? அப்போ இந்த 4 பவர் 2ன்ற இந்த பேஸ் வந்து ரிப்பீட்டடா மல்டிப்ளை ஆகுது. எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டடா மல்டிப்ளை ஆகுது? 3 டைம்ஸ். ஸோ ஐ கேன் ரைட் இட் as 4 பவர் 2 the whole பவர் 3. இதையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 6 தான் வருது. இதுவும் வந்து பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ் தான். ஓகேவா? ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரைட்டிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4 பவர் 6ன்றது எப்படி எழுதுறோம்? ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணிக்கிறோம். கரெக்ட்? இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணிட்டு 4 பவர் 3 இன்டூ 4 பவர் 3ன்னு எழுதிட்டு 4 பவர் 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதுறோம். ஓகேவா? இங்க என்ன பண்றோம்? 2 2-ஆ டிவைட் பண்றோம். ஓகே, ஸோ 2 2-ஆ டிவைட் பண்ணோம்னா 4 பவர் 2 இன்டூ 4 பவர் 2 இன்டூ 4 பவர் 2 which gives me 4 பவர் 2 ஹோல் பவர் 3. ஸோ 2க்கே வந்து ஒரு பவர் வர மாதிரி நம்ம போடுறோம். கரெக்டா? இப்போ 7 பவர் 4 பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதோட பவர் என்னது? 6. இந்த 6 வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 2 ஃபேக்டர்ஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா 6 வர மாதிரி 2 ஃபேக்டர்ஸா ஸ்பிளிட் பண்ணணும்னா 3 இன்டூ 2னும் பண்ணலாம், 2 இன்டூ 3னும் பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரோட வேல்யூ ஏன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் நம்பரோட வேல்யூ பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ பின்னு எழுதலாம், பி இன்டூ ஏன்னு எழுதலாம். கரெக்டா? அதை தான் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. 4 பவர் 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம், 4 பவர் 2 ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம். இந்த 2 ஃபேக்டர்ஸையும் வச்சு இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் 7 பவர் 4 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ 4 இருக்கு. 4 வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ண முடியும்? 2 இன்டூ 2ன்னு தான் நம்ம ஸ்பிளிட் பண்ண முடியும். கரெக்டா? இன்னொரு ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 1 இன்டூ 4 அதை வந்து நம்ம குரூப் பண்றது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ 2 2-ஆ தான் நம்ம குரூப் பண்ணி ஆகணும். ஸோ 7 ஓ மை காட் ஓகே 7 into 7 into 7 into 7
இப்போ என்ன பண்ண போறேன் நான் 2 2-ஆ குரூப் பண்ண போறேன். ஸோ 7 பவர் 2 இன்டூ 7 பவர் 2. இது எப்படி எழுதலாம்? 7 பவர் 2 ஹோல் பவர் 2ன்னு எழுதிக்கலாம். 7 பவர் 2ன்றது பேஸ், அது ரிப்பீட்டடா 2 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. ஸோ 7 பவர் 2 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் 2 பவர் 10. 2 பவர் 10 உடைய ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். பவர் வந்து 10 10ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்டூ 2ன்னு வருதா? இப்போ நம்ம குரூப் பண்ணுவோமா? ஸோ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கிறேன். ரெண்டு குரூப்ஸா 2 ஈக்குவல் குரூப்ஸா டிவைட் பண்ணிக்கிட்டு எப்படி எழுதுறேன்? 2 பவர் 5 இன்டூ 2 பவர் 5ன்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ 2 பவர் 5 இன்டூ 2 பவர் 5 அப்போ 2 பவர் 5 மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப் எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். ஸோ 2 பவர் 5 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். இதே இன்னொரு விதமா எப்படி எழுதலாம்? இதை நான் எப்படி எழுத போறேன்? 2 பவர் 2, இது வந்து அதர் வே, into 2 power 2 into 2 power 2 into 2 power 2 into 2 power 2ன்னு எழுத போறேன். ஒன்றும் கிடையாது. குரூப்பிங் என்ன ஆகுதுன்னா இப்போ 2 பவர் 2 into 2 பவர் 2, இது ரெண்டும் ஒரு குரூப்பு, இது ரெண்டும் ஒரு குரூப்பு, இது ரெண்டும் ஒரு குரூப்பு, இது ரெண்டும் ஒரு குரூப்பு. ஸோ 2 பவர் 2 into 2 பவர் 2 into 2 பவர் 2 into 2 பவர் 2 into 2 பவர் 2. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? 2 பவர் 2ன்ற பேஸ் வந்து ரிப்பீட்டடா மல்டிப்ளை ஆகுது. ஹவு மெனி டைம்ஸ்? 1 2 3 4 5 டைம்ஸ். ஓகேவா? ஸோ த டூ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரைட்டிங் 2 பவர் 10 என்ன? 2 பவர் 5 ஹோல் பவர் 2 இல்லை 2 பவர் 2 ஹோல் பவர் 5. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம 2 டிஃப்ரெண்ட் வேஸ்லையும் எழுதலாம். இப்போ ஜென்ரலாக அதை பார்த்தீங்கன்னா n பவர் a ஹோல் பவர் b இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? n பவர் பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு மல்டிப்ளை த பவர்ஸ். a இன்டூ பின்னு எழுதலாம். இதை வேற விதமாகவும் எழுதலாம். ஓகேவா? இப்ப n பவர் a ஹோல் பவர் bன்றது எப்படி இருக்கலாம்? n பவர் b ஹோல் பவர் ஏன்னு இருக்கலாம். ஓகேவா? n பவர் a ஹோல் பவர் bன்னு இருக்கலாம், n பவர் b ஹோல் பவர் ஏன்னு இருக்கலாம். ரெண்டு மாதிரி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ரெண்டு பவர்ஸையும் மல்டிப்ளை தான் பண்ண போறோம். a இன்டூ பினாலும் b இன்டூ ஏனாலும் சேம் தான். கரெக்டா? பிகாஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஓகே, அப்ப எழுதணும்னா ஃபைனலா நம்மளுக்கு என்ன வரும்? n பவர் ab அப்படின்னு வரும். இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. திஸ் இஸ் த செகண்ட் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட். செகண்ட் லா என்னது? பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ் n பவர் a த ஹோல் பவர் b இஸ் ஈக்குவல் டு n பவர் ab. ஓகே, இதுதான் வந்து செகண்ட் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட். இதுல abன்றது வந்து கவுண்டிங் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்ல ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சம் வந்து பேஜ் நம்பர் 24ல தான் இருக்கு. ஓகே, ஒன் பை ஒன் போடலாம். Yes. Write the following expression as a power of power in at least 2 different ways. ஓகேவா? நம்ம ஒரு சம் வந்து அந்த மாதிரி போட்டோம்ல, அந்த மாதிரி 2 different waysல வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 24. 8 பவர் 6. இப்போ 6ஓட பவர் என்னது? 6. 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? இதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணி குரூப் பண்ணியும் போடலாம். இல்லை சிம்பிள் மெத்தட் என்னது? 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்க. 3 இன்டூ 2 இல்லையா? ஸோ 3 இன்டூ 2ன்றனால ஏபி வேல்யூவை வந்து 3 and 2ன்னு வச்சுட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம்? 8 பவர் 3 ஹோல் பவர் 2ன்னு எழுதலாம். இது ஒன் வே ஆஃப் ரைட்டிங். அனதர் வே என்ன? இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 8 பவர் 2 ஹோல் பவர் 3. அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6 வரணும். அவ்வளோதான். 3 2s are 6. அதே மாதிரி 2 3s are 6 தான். புரிஞ்சுதா கான்செப்ட்? ஃபேக்டர் என்னன்றதே எழுதிக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து நான் 1 into 6 எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது நீங்க எப்படி எழுதலாம்? 8 பவர் 1 ஹோல் பவர் 6ன்னு வருமா? 8 பவர் 1ன்றது 8. அப்ப 8 பவர் 6ன்றதே தான் திருப்பி ரிப்பீட் ஆகும். அதனால பவர் வந்து 1 இருக்கிற மாதிரி எதையும் எடுக்காதீங்க. அது இல்லாம வேற எந்த ஃபேக்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். 7 பவர் 15. இப்போ 15ஓட ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்? நம்மளுக்கு 15 ஒன்றுவே சட்டுன்னு நம்ம மனசுல வர்றது என்னது? 3 5s are 15. கரெக்டா? இப்போ எப்படி எழுதிடலாம்? 7 பவர் 3 ஹோல் பவர் 5ன்னு எழுதலாம். ஓகே, ஏன்னா 15ன்றது என்னது? 3 into 5. நெக்ஸ்ட் வேற என்ன? ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 7 பவர் 5 ஹோல் பவர் 3. அவ்வளோதான். ஓகே, சிம்பிளா இருக்குல்ல? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 9 பவர் 14. இப்போ 14ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம எழுத போறோம். 14ஓட ஃபேக்டர்ஸ் என்னது? 2 and 7. கரெக்ட்? 1 into 14 எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா?
another factors என்னது combination 2 into 7. So 2 into 7 வச்சு எழுதிக்கலாம் 9 power 2 whole power 7. அதே மாதிரி 9 power 7 whole power 2. Clear? Next. Fourth subdivision 5 power 8. இப்போ 8 ஓட factors எழுதலாம். 8 ஓட factors என்னது 4 into 2 எழுதலாமா? Okay. So 5 power 4 whole power 2. இல்லனா just interchange. 5 power 2 whole power 4. Okay. So 5 power 8 is equal to 5 power 4 whole power 2. இல்லனா 5 power 2 whole power 4. ஈஸியா இருக்கு இல்லையா? இது ரீட் பண்ணும் போது பிராக்கெட் கண்டிப்பா போடணும். இது எப்படி போடுறது 5 power 2 power 4 இப்படின்னு போட்டீங்கன்னா திஸ் இஸ் நாட் கரெக்ட். இதுக்கு வந்து பிராக்கெட் போடணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிராக்கெட் போட்டா ஒரு மீனிங், பிராக்கெட் போடலனா ஒரு மீனிங்னு. பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா பிராக்கெட் போடணும். இது வந்து கண்டிப்பா செய்ய வேண்டியது ஒண்ணு. ஓகே, அப்பதான் வந்து the whole power அப்படின்னும் போது பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ் அது ஆகும். ஓகே, so put a bracket 5 power 4 whole power 2 or 5 power 2 whole power 4. Am I clear? நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பசில் ஃப்ரம் பேஜ் நம்பர் 25. இந்த பசில் மூலமா நம்ம வந்து நெக்ஸ்ட் லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் வந்து டிரைவ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. In the middle of a beautiful magical pond lies a bright pink lotus. The number of lotuses double every day in this pond. After 30 days, the pond is completely covered with lotuses. On which day was the pond half full? ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்னன்னா என்னைக்கு வந்து அந்த பாண்ட் வந்து ஹாஃப் ஃபுல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. இதுல கொடுத்துருக்கிறது என்னன்னா இது வந்து ஒரு மேஜிக்கல் பாண்ட். நீங்க லோட்டஸ் வச்சீங்கன்னா அது அப்படியே டபுள் ஆயிடும். எத்தனை லோட்டஸ் வச்சிருக்கீங்களோ அது அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the number of lotus doubles every day in this pond அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் we need to know. என்னன்னா டே 1ல வந்து ஒரு லோட்டஸ் தான் இருக்குதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகே, இந்த மிடில் ஆஃப் பியூட்டிஃபுல் மேஜிக்கல் பாண்ட் லைஸ் அ பிரைட் பிங்க் லோட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், லெட் த நம்பர் ஆஃப் லோட்டஸ் ஆன் டே 0ன்னு வச்சுக்கலாம். டே 0 பி 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப டே 1ல வந்து ஒரு லோட்டஸ் இருக்குன்னா டே 2ல தான் அது டபுள் ஆகும். ஓகேவா? நம்ம ஆனா வந்து இப்ப நம்ம என்ன அசியூம் பண்ண போறோம்னா டே 0ல வந்து ஒரு லோட்டஸ் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, இப்ப டே 1ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சோ டே 1ல வந்து எத்தனை லோட்டஸ் இருக்கும்? ஒரு லோட்டஸ் ஆல்ரெடி இருக்குன்னும் போது டே 1ல அது டபுள் ஆகும். கரெக்டா? சோ டே 1ல 1 into 2 which is 2 லோட்டஸ் இருக்கும். 2 லோட்டஸஸ் இருக்கும். அப்ப டே 2ல எத்தனை இருக்கும்? இந்த 2ன்றது டபுள் ஆகும். கரெக்டா? சோ 2 into 2 which is 4 லோட்டஸஸ் இருக்கும். கரெக்டா? இந்த 2 into 2ன்றத நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 2ன்னு எழுதலாம். சோ டே 2ல வந்து எத்தனை லோட்டஸஸ் இருக்கும்? 2 power 2 லோட்டஸஸ் இருக்கணும். ஏன்னா 2 multiplied by itself 2 டைம்ஸ்ன்றனால 2 power 2ன்னு எழுதுறோம். டே 3ல எத்தனை இருக்கும்? 2 into 2 into 2ன்னு இருக்கும். which gives you 8 லோட்டஸஸ் இருக்கும். இதை வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? 2 power 3ன்னு எழுதலாம். ஓகேவா? சோ ஒன்னொன்னுத்தையும் இனிமேல் மல்டிப்ளை பண்றது கஷ்டம். அதனால நான் என்ன பண்றேன், இது வந்து 2 power 2ன்னு இருக்குல்ல, டே 2ல வந்து 2 power 2 இருக்கு. கரெக்டா? அதோட ஒரு 2வை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ண போறோம்னா இந்த 2வோட பவர் என்ன? 1. ஒரு பவருமே இல்லைன்னா பவர் 1ன்னு அர்த்தம். கரெக்டா? இன்விசிபிள் பவர். இப்போ பவர்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல, when the bases are same we can just add the powers for multiplication. கரெக்டா? அப்ப எப்படி எழுதுவோம்? 2 பவர் இந்த பேசஸ் வந்து சேமா இருக்கனால காமனா வந்து 2 எழுதிட்டு பவர்ஸ் என்ன பண்ண போறோம்? நம்ம ஆட் பண்ண போறோம். 2 plus 1 which gives me 3 இல்லையா? 2 power 3ன்னு வந்துருச்சு. அப்ப டே 4ல என்ன இருக்கும்? டே 3ல 2 power 3 இருக்கா? அத வந்து டபுள் ஆகுது. சோ இன்டூ 2ன்னு அர்த்தம். இன்டூ 2னா என்ன அர்த்தம்? இன்டூ 2 power 1ன்னு அர்த்தம். அப்போ காமனா பேஸ போட்டுட்டு பவர்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சோ 3 plus 1 is 4. சோ டே 4ல வந்து எத்தனை இருக்கு? 2 power 4 இருக்கு. அப்ப டே 5ல என்ன இருக்கும்? இப்ப ஃபாலோ ஆகுற பேட்டர்னை பாருங்க. டேவோட நம்பர் என்னவோ அதுதான் பவரோட நம்பரும். ஓகே, டே 1ல எவ்வளவு இருந்தது? லோட்டஸ் 1 இருந்தது. ஐ மீன் டே 1ல எத்தனை லோட்டஸஸ் இருந்தது? 2 லோட்டஸஸ் இருந்தது. சோ இத வந்து எப்படி எழுதலாம்? நம்ம 2 power 1ன்னு எழுதலாமா? சோ டே 1ல 2 power 1, டே 2ல 2 power 2, டே 3ல 2 power 3, டே 5ல அப்ப எவ்வளவு இருக்கும்? 2 power 5 இருக்கும். இஸ் தட் கிளியர்? இப்போ அப்படியே டபுள் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்ப வந்து அது ஹாஃப் ஆகும்னு பாருங்க.
ஓகே, டே 1ல வந்து 2 லோட்டஸஸ் இருந்ததா, இதையே நான் இப்ப திருப்பி எழுத போறேன். டே 1ல 2 லோட்டஸ், டே 2ல 4, டே 3ல 8, டே 4ல 16. ஓகே, இப்போ அப்படியே ரிவர்ஸ்க்கு வருவோம். ஃபார்வர்ட்ல போனா இன்டு 2 இன்டு 2 பண்ணோமா, இப்ப ரிவர்ஸ்ல போனா என்ன ஆகுதுன்னு பாருங்க. டே 4ல 16 இருந்ததுன்னா டே 3ல என்ன இருக்குது, ஹாஃப் ஆயிருக்கு. டே 4ஓட பாதி தான் டே 3ல இருந்திருக்கு. அதே மாதிரி டே 3ல பாதி தான் டே 2ல இருந்திருக்கு. அதே மாதிரி டே 2ல பாதி தான் டே 1ல இருந்திருக்கு. கரெக்டா? அப்போ டே 30ல வந்து அது ஃபுல்லா இருக்குன்னா டே 29ல இந்த ஃபுல்லுல ஹாஃபா தானே இருக்கும். புரிஞ்சுதா? ரிவர்ஸ்ல போனா என்ன ஆகுது, ஹாஃப் ஆகுது. சோ டே 30ல ஃபுல்லுனா டே 29ல என்ன ஆகும், அது ஹாஃபா தான் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன, ஆன் விச் டே வாஸ் த பாண்ட் ஹாஃப் ஃபுல்? 30 டேஸ்ல ஃபுல்லி கவர்ட்னா 29 டேஸ்ல ஹாஃப் கவர்டு. ஓகேவா? இப்ப ஆன்சர் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆன் விச் டே வாஸ் த பாண்ட் ஹாஃப் ஃபுல்? இட் இஸ் ஆன் டே 29. இஸ் தட் கிளியர்? ஓகே, இந்த கொஸ்டினை படிச்ச உடனே எல்லாரும் காமனா பண்ற மிஸ்டேக் என்னன்னா, டே 30ல வந்து ஃபுல்லி கவர்டு வந்து 30 டேஸ் ஆகுது. அப்ப ஹாஃப் கவர்டு எத்தனை நாள் ஆகும்னா 30 வந்து 2ஆல டிவைட் பண்ணிடுவாங்க. 15 டேஸ் அப்படின்னு சட்டுன்னு சொல்லிடுவாங்க. வித்வுட் எனி திங்கிங் 15 டேஸ் சட்டுன்னு சொல்லிடுவாங்க. தட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். ஏன் கரெக்ட் கிடையாது? இதுல நம்ம வந்து 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணல. டே 1ல 1, டே 2ல 2, டே 3ல 3 அப்படின்னு 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணல. இந்த growth எப்படி இருக்கு, எக்ஸ்போனென்ஷியலா இருக்கு. 2 டபுளா பண்றோம். 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போறோம். ஓகேவா? ஈச் டைம் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போறோம். அப்ப அதுக்கு மீனிங் என்ன, இட்ஸ் an எக்ஸ்போனென்ஷியல் growth. எக்ஸ்போனென்ஷியல் growth இருக்கும்போது அப்படியே நம்ம ஹாஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? சோ டே 30ல ஃபுல்லி கவர்ட்னா அதுல பாதி தான் கவர் ஆயிருக்கும் ப்ரீவியஸ் டே. சிம்பிள் லாஜிக். சோ டே 29ல the pond will be half filled with lotuses. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. Write the number of lotuses in exponential form when the pond was fully covered. fully covered ஆயிருக்குன்னா எந்த டேல கவர் ஆயிருக்கு, டே 30ல கவர் ஆயிருக்கு. கரெக்டா? டே 30 வந்து fully covered. அப்ப எத்தனை லோட்டஸஸ் இருக்கும்? இப்ப டே 1ல பாத்தீங்கன்னா 2 power 1, டே 2ல பாத்தீங்கன்னா 2 power 2. இங்க போட்டிருக்கோம்ல, டே 1ல பாத்தீங்கன்னா 2 power 1, டே 2ல பாத்தீங்கன்னா 2 power 2, டே 3ல பாத்தீங்கன்னா 2 power 3. அப்ப அது ஃபாலோ ஆகுற பேட்டர்ன் என்ன, டேயோட நம்பர் என்னவோ அதுதான் பவரோட நம்பரும். அப்போ டே 30ல எத்தனை லோட்டஸ் இருக்கும், 2 power 30 லோட்டஸ் இருக்கும். கரெக்டா? டே 30ல 2 power 30 லோட்டஸஸ் இருக்கும். அப்போ ஹாஃப் கவர்டு எந்த டேல, ஆன் த 29th டே தான் நம்ம ஹாஃப் கவர்டுன்னு இப்ப கண்டுபிடிச்சோம். கரெக்டா? சோ 29ன்றது டே 29 இல்லையா, அந்த நம்பரையே தான் நம்ம இப்ப பவருக்கும் போட போறோம். சோ இட் வில் பி 2 power 29 lotuses. புரிஞ்சுதா? So the number of lotuses when the pond was half covered என்னது, 2 power 29. 29 எங்க இருந்து குதிச்சுது, ஏன்னா half cover ஆகுது 29th டேன்றனால 2 power 29 lotuses இருக்கும். ஓகேவா? இப்ப 10th டே எத்தனை lotuses இருக்கும், 2 power 10 lotuses இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். இப்போ நெக்ஸ்ட், there is another pond in which the number of lotuses triples every day. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன, நம்பர் ஆஃப் லோட்டஸஸ் வந்து டபுள் ஆச்சு, இதுல வந்து ட்ரிபிள் ஆகுது. ட்ரிபிள் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3ன்னு பண்ணணும். ஓகே, when both the ponds had no flowers, ஃபிளவர்ஸே இல்ல அந்த ரெண்டு பாண்ட்லயும், தமயந்தி என்ன பண்றா, she placed a lotus in the doubling point. After 4 days she took all the lotuses from there and put them in the tripling pond. first 4 days என்ன பண்ணா, first வந்து ஒரு லோட்டஸ் எடுத்து அவ வைக்கிறா, ஒரு லோட்டஸ் எடுத்து அந்த டபுளிங் பாண்ட்ல வைக்கிறா. 4 நாளைக்கு அது டபுள் ஆகுது. 4 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றா, எவ்வளவு டபுள் ஆயிருக்கோ அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போய் ட்ரிப்ளிங் பாண்ட்ல வைக்கிறா ஃபார் த நெக்ஸ்ட் 4 days. அப்போ அந்த 4 நாள் பிளஸ் 4 நாள் அட் த எண்ட் ஆஃப் 8 days அவகிட்ட எவ்வளோ லோட்டஸஸ் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹவு மெனி லோட்டஸஸ் வில் பி இன் த ட்ரிப்ளிங் பாண்ட் ஆஃப்டர் 4 more days அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் 4 days என்ன பண்றா, டபுளிங் பாண்ட்ல தான் வைக்கிறா. கரெக்டா? சோ டே 1, இது டே 1 டபுளிங் பாண்ட்ல தானே வைக்கிறா. அப்ப எத்தனை லோட்டஸஸ் இருக்கும், 2 லோட்டஸஸ் இருக்கும். கரெக்டா? டே 2 எத்தனை லோட்டஸஸ் இருக்கும், 2 power 2, டே 3 2 power 3, டே 4
டே 4 எத்தனை லோட்டஸஸ் இருக்கும்? 2 பவர் 4 லோட்டஸஸ் இருக்கும். இப்போ இந்த 2 பவர் 4 லோட்டஸஸையும் என்ன பண்றா? இப்போ ட்ரிப்ளிங் பாண்ட்ல வைக்கிறா. அப்போ டே 5 என்ன ஆகும்? இந்த 2 பவர் 4ன்றது இன்டூ 3 ஆகும். ஏன்னா ட்ரிப்ளிங் பாண்ட்ன்றனால இன்டூ 3. இப்ப டே 6 என்ன ஆகும்? 2 பவர் 4 இன்டூ 3 இன்டூ 3. அது எப்படி எழுதலாம்? 2 பவர் 4 இன்டூ 3 பவர் 2ன்னு எழுதலாம். கரெக்டா? 3 பவர் 1 3 பவர் 1, அப்ப 1 plus 1 is equal to 2. இல்லனா வந்து 3 into 3 expanded form வந்து exponential formல எழுதணும்னா 3 power 2ன்னு எழுதிடலாம். Next, day 7. Day 7 என்ன? 2 power 4 into 3 power 2 into 3 power 1. 3ன்னு எழுதுவோம், அது வந்து பவர் வந்து 1 இல்லையா? So which is 2 power 4 into 3 power 2 plus 1. Correct? Laws of exponents, when the bases are same, we can just add the powers. So 3 power 2 plus 1 is equal to 3 power 3, which is 2 power 4 into 3 power 3. The day 7, இப்ப day 8. Day 8 எவ்வளோ? 2 power 4 into 3 power 3 into 3. Correct? 3 na என்ன அர்த்தம்? 3 power 1 அர்த்தம். So 2 power 4 into 3 power 3 plus 1, which is 2 power 4 into 3 power 4. Okay va? So how many lotuses would be there? எத்தனை lotus இருக்கும் அப்போ? 2 power 4 into 3 power 4ன்னு வரும். 2 power 4ன்றது என்னது? 2 2s are 4. அதாவது 2 into 2 into 2 into 2 2 2s are 4, 2 2s are 4. அப்போ 4 4s are எவ்வளோ? 16ன்னு வரும். அதே மாதிரி நான் 2 2 குரூப் பண்ணியிருக்கேன். 3 power 4ன்றது என்னது? 3 into 3 into 3 into 3. இதையும் 2 2 நான் குரூப் பண்ணனா 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are எவ்வளோ? 81. அப்ப 16 into 81 எவ்வளோ வரும்? 1296 லோட்டஸஸ் இருக்கும் அப்படின்னு வரும். ஓகேவா? சோ எத்தனை இருக்கும்? 8 டேஸ்க்கு அப்புறம் 1296 லோட்டஸஸ் இருக்கும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் இப்ப வந்து அவ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கா? ஃபர்ஸ்ட் 4 டேஸ் வந்து டபுளிங் பாண்ட்லயும் நெக்ஸ்ட் 4 டேஸ் வந்து ட்ரிப்ளிங் பாண்ட்லயும் வச்சா அந்த எண்ட் ஆஃப் 8 டேஸ் வந்து எத்தனை லோட்டஸஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம். கரெக்டா? இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? வாட் இஃப் தமயந்தி ஹஸ் சேஞ்ச் தி ஆர்டர் இன் விச் ஷி பிளேஸ் த ஃபிளவர்ஸ் இன் த லேக்னு கேக்குறாங்க. ஹவு மெனி லேக்ஸ் would be there? அப்ப சேமா தானே இருக்கும். ஓகேவா? என்ன சேஞ்ச் பண்ணாலும் சேமா தான் இருக்கும். அதையும் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாவ? ட்ரிப்ளிங் லோட்டஸ்ல வைக்கிறா. சேஞ்ச் த ஆர்டர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ட்ரிப்ளிங் லோட்டஸ்லயும் நெக்ஸ்ட் டபுளிங் லோட்டஸ்லயும் வைக்கிறா. கரெக்டா? அப்போ டே 4ல வந்து எவ்வளவு இருக்கும்? டே 4ல எத்தனை லோட்டஸஸ் இருக்கும்? 3 பவர் 4 இருக்கும். கரெக்டா? டே 4ல வந்து 3 பவர் 4, ஏன்னா 3 into 3 into 3 into 3. இது டே 1, இது நெக்ஸ்ட் டே 2, டே 3, டே 4. ஸோ 3 into 3 into 3 into 3ன்னு 3 பவர் 4 இருக்கும். அப்புறம் டே 5ல என்ன இருக்கும்? 3 பவர் 4ஓட சாரி 3 பவர் 4ஓட ஒரு தடவை நம்ம 2 மல்டிப்ளை பண்றோம். அப்போ டே 6ல எவ்வளவு இருக்கும்? 3 பவர் 4 into 2 பவர் 2ன்னு இருக்கும். அதே மாதிரி டே 8ல எவ்வளவு இருக்கும்? 3 பவர் 4 into 2 பவர் 4ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியுதா? அந்த டபுளிங் கான்செப்ட் மாதிரியே என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிப்ளிங் கான்செப்ட். ஓகே, டேயோட நம்பர் என்னவோ அதுவே தான் வந்து உங்களுக்கு பவரோட நம்பரும் வரும் ஃபர்ஸ்ட் 4க்கு. அதுக்கப்புறம் 5 6 7 8க்கு என்ன பண்றோம்? ஒவ்வொரு முறையும் நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரும். இதுக்கு முன்னாடி பண்ணதோட ரிவர்ஸ். ஸோ 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, டே 8ல வந்து 2 பவர் 4ன்னு வரும். ஸோ இதுக்கும் என்னதான் வருது நம்மளுக்கு? 3 பவர் 4 into 2 பவர் 4ன்னு வருது. ஸோ இப்படி பண்ணாலும் ஆன்சர் என்ன வருது? 1296 தான் வருது. ஓகே, சோ இந்த நம்பர் ஆஃப் லோட்டஸஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் நம்பர் ஆஃப் லோட்டஸஸ் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகல. ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் தானே. மல்டிப்ளிகேஷன்ல இட் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் சேஞ்ச் ஆகுது, அந்த சேஞ்ச் ஆகாது. அந்த ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? இப்போ 3 பவர் 4 into 2 பவர் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை ஜஸ்ட் வந்து நம்ம ரீக்ரூப் பண்ணி பார்க்கலாம். 3 பவர் 4 into 2 பவர் 4 இருக்கு. இதை வந்து நான் இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 3 into 3 into 3 into 3 into 2 into 2 into 2 into 2. இப்ப இதை எப்படி குரூப் பண்ண போறேன்னா, இதை வந்து அப்படியே நான் குரூப் பண்ண போறது இல்ல, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் குரூப் பண்ண போறேன். ரீக்ரூப்பிங். எப்படி ரீக்ரூப் பண்ண போறேன்? இந்த 3ல இருந்து ஒரு 3யும் ஒரு 2வும் சேர்ந்தது ஒரு குரூப் அப்படின்ற மாதிரி. இப்ப பாருங்க, 3 into 2 into 3 into 2 into
3 into 2 into 3 into 2. புரியுதா உங்களுக்கு? ஒரு 3 ஒரு 2 ஒரு குரூப், அடுத்த 3 அடுத்த 2 another group, அதுக்கு அடுத்த 3 அதுக்கு அடுத்த 2 another group, அதுக்கு அடுத்த 3 அதுக்கு அடுத்த 2 another group. இந்த மாதிரி நான் குரூப் பண்றேன். சோ இதை நான் எப்படி எழுதலாம்? 3 into 2ன்றது it's multiplied by itself 4 times. கரெக்டா? So when the bases are same and when it is multiplied by itself, அதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எழுதலாம். எந்த நம்பரை நம்ம ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்றோம்? 3 into 2. கரெக்டா? சோ அதை நான் பேஸா போட்டுக்கிறேன். 3 into 2ன்றத எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணிருக்கோம்? 4 தடவை மல்டிப்ளை பண்ணிருக்கோம். சோ 3 into 2 power 4 எழுதலாமா? ஓகே. இப்ப 3 into 2 எவ்வளோ? 6. அப்ப 6 power 4 நான் எழுதலாம். கரெக்டா? அப்போ 3 power 4 into 2 power 4 is equal to 6 power 4. ஓகே. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? பவர்ஸ் வந்து சேமா இருந்ததுன்னா நம்ம காமன் பவரை போட்டுட்டு பேசஸ வந்து விதின் த பிராக்கெட் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டா? சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பவர்ஸ் வந்து சேமா இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? வெறும் பேசஸ மட்டும் ஒரு பிராக்கெட் குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு காமன் பவர் போட்டுருங்க. போட்டீங்கன்னா என்ன ஆகுது? நம்மளுக்கு 3 2s are 6ன்னு வந்துருது. அப்ப காமன் பவர் போட்டா 6 power 4ன்னு வருது. ஓகே. இதுதான் வந்து நெக்ஸ்ட் லா. எத்தனாவது லா? தேர்ட் லாவா? தேர்ட் லா ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். என்னது? when power is same, என்ன பண்ணணும்? multiply the bases. Multiply the bases and put the common power. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது என்னது? பேசஸ் சேமா இருந்ததுன்னா you have to add the powers for multiplication and divide the powers for subtract the powers for division. ஓகேவா? நெக்ஸ்ட் லா என்ன பார்த்தோம்? powers of powers. Okay, when a power has a power, you multiply the powers. Third லா என்னது? when power is same, ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க, அந்த ரெண்டு நம்பருக்கும் வந்து பவர் சேமா இருந்ததுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு காமன் பவர் போட்டுறலாம். பேசஸ் ரெண்டு பேசஸும் சேமா ரெண்டு பேசஸ்க்கும் பவர் சேமா இருந்ததுன்னா பேசஸ மல்டிப்ளை பண்ணிட்டு காமன் பவர் நம்ம போட்டுக்கலாம். இத வந்து ஜெனரல் ஃபார்ம்ல எழுதலாமா? இது ஜெனரல் ஃபார்ம். ஜெனரல் ஃபார்ம் என்னது? m power a into n power a is equal to m into n whole power a. இந்த m into nன்றத நம்ம எப்படி எழுதலாம்? mn power ஏன்னு எழுதலாம். பிராக்கெட் கண்டிப்பா போடணும். பிராக்கெட் போடலனா n-க்கு மட்டும்தான் பவர் உண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ mn பவர் a. இது வந்து ஜெனரல் ஃபார்ம். ஓகே. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே. 2 power 5 இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். 2 power 5 into 5 power 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க ரெண்டுத்துக்குமே வந்து பவர் சேமா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? பேசஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு காமனா பவரை போட்டுடலாம். 2 power 5 into 5 power 5 எப்படி எழுதலாம்? 2 into 5 whole power 5ன்னு எழுதிடலாம். ஓகேவா? அப்ப 2 5s are என்ன? 10 10 power 5ன்னு எழுதிடலாம். சிம்பிளா முடிச்சிடலாம். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல போட்டு காட்டவா? அதே ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். So 2 power 5 na enna? 2 into 2 into 2 into 1 2 3 4 5. அப்புறம் 5 into 5 na 5 into 5 into 1 2 3 4 5. ஓகேவா? இப்ப நான் எப்படி குரூப் பண்ணிக்கிறேன்? 2 into 5 2 into 5 னு குரூப் பண்ணிக்கிறேன். ஒண்ணுமே போடலனா அதுக்கு மீனிங் என்னன்னா இன்டூன்னு அர்த்தம். into 2 into 5 இப்ப என்ன ஆச்சு? 2 into 5 multiplied by itself எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ். அப்ப 2 into 5ன்றது என்னது? 10. அப்ப 10 power 5 வந்துருச்சுல்ல நம்மளுக்கு அந்த ரீக்ரூப் பண்ணதுக்கு அப்புறம். சோ இந்த மாதிரி எக்ஸ்பாண்டடா போடுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்? பவர் சேமா இருந்ததுன்னா பேசஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு காமன் பவர் போட்டுடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அந்த ரெண்டு பேசஸையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்ப டிவிஷனுக்கும் என்னன்னு பார்க்கணும்ல? பார்க்கலாம். இப்போ 10 power 4 divided by 5 power 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இங்க வந்து பவர்ஸ் வந்து சேமா இருக்கா? அப்ப என்ன பண்ணணும்? divide the bases. 10 divided by 5 whole power 4னு போட்டுறணும். ஓகேவா? காமன் பவர் போட்டாச்சு. மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணோம்? ரெண்டு பேசஸையும் மல்டிப்ளை பண்ணோம். டிவிஷன்ல என்ன பண்ணணும்? ரெண்டு பேசஸையும் டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப 10 divided by 5 எவ்வளோ? 2. அப்ப 2 power 4. The answer is 2 power 4. ஓகேவா? சோ இதுக்கு வந்து ஒரு ஜெனரல் ஃபார்ம் எழுதணும்னா m power a divided by n power a is equal to m by n whole power a.
எம்மையும் எண்ணையும் டிவைட் பண்ணிட்டு அதுக்கு காமன் பவர் போட்டுறணும். அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா? சோ நம்ம இன்னைக்கு வந்து மொத்தம் 3 லாஸ் பார்த்திருக்கோம். ஓகே, 3 லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் பார்த்திருக்கோம். பேசஸ் சேமா இருந்தா என்ன பண்ணணும், இன்னொன்னு வந்து பவர்ஸ் ஆஃப் பவர்ஸ், தி தேர்ட் ஒன் வந்து பவர் சேமா இருந்ததுன்னா என்ன பண்ணணும். சோ இந்த 3 லாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்காக. புரிஞ்சுதா? இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ரிமைனிங் பார்ட்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.